ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 9 படைப்புச் சக்திக்காக பிரம்மதேவர் செய்த பிரார்த்தனைகள். பதம் 1. பிரம்மோவாட்ச ஞாதோசி மேத்ய சூசிரான் நனுதேக பாஜாம் நஜ்யாயதே பகவதோ கதிர் இது அவத்யம் நான்யத்வத் அஸ்தி பகவன் அபிதன்ன சுத்தம் மாயா குண வெதிகராத் யத் உருர் விபாசி. மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவர் கூறினார், ஓ பகவானே, நெடுங்காலமாக தவம் செய்து உம்மை அறியும் அறிவை பெற்றிருக்கிறேன். உம்மை அறிவதற்கல்லாத உடலை பெற்றிருக்கும் உயிர் பொருள்களின் துர்பாகிய நிலையினை என்னென்பேன்? எனது பகவானே, நீர் ஒருவரை அறிந்து கொள்ளத்தக்கவர். ஏனென்றால் உம்மை விட உயர்ந்தது எதுவுமில்லை. அவ்வாறு ஒன்று இருக்குமென்றால் அது முழுமை உடையதாயிராது. பொருள்களின் படைப்புச் சக்தியினை வெளிப்படுத்தியதன் மூலம் நீரே பரமனாக விளங்குகிறீர். பொருளுரை. திடமான உடல்களினால் கட்டுண்டிருக்கும் உயிர் பொருள்களின் அறியாமை என்னவென்றால், பிரபஞ்சத் தோற்றத்தின் மூல காரணம் என்னவென்று அவைகள் அறியாதிருப்பதுதான். மூல காரணத்தை பொறுத்தமட்டில் பல்வேறு மனிதர்கள் பல்வேறு கருத்துக்கள் உடையவராயிருக்கின்றனர். ஆயினும் அவையெல்லாம் சரியானவை அன்று. அனைத்திற்கும் மூல காரணம் விஷ்ணு ஒருவரே. இதில் குறுக்கிடும் தடையாக விளங்குவது பகவானின் மாயாசக்தியே ஆகும். பகவான் தனது அதிசயத்தக்க பௌதிக சக்திகளினால் இப்பௌதிக உலகில் ஆச்சரியமான பற்பல கவனச்சிதறல்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே சக்தியின் மாயை பயப்பட்டிருப்பதனாலேயே கட்டுப்பட்டுள்ள ஆத்மாக்கள் மூல காரணத்தை அறியும் திறனற்றவையாயிருக்கின்றன. அதனால்தான் பெரும்புகழ் படைத்த விஞ்ஞானிகள் மற்றும் தத்துவவாதிகளை கூட அதிசயமானவர்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அவர்கள் அதிசயமானவர்களாக தோன்றுவார்களெனில் அதன் காரணம் அவர்கள் பகவானின் மாயாசக்தியின் கரங்களில் கருவிகளாக இருப்பதினாலேயாம். மாயையின் வயப்பட்ட பொதுமக்கள் முழுமுதற் காரணமான பகவானை மறுதலித்து மாயாசக்தியின் மூலத் தயாரிப்புகளையே நிலையானதாக ஏற்றுக்கொள்கின்றனர். பரம காரணமான முழுமுதற் கடவுளை அவரது அளவற்ற கருணையினாலேயே ஒருவரால் அறிந்து கொள்ள முடியும். அக்கருணையும் பிரம்மதேவர் மற்றும் அவரது சீடப் பரம்பரையில் வரும் தூய பக்தர்களுக்கே அருளப்படுகிறது. கடுமையான தவத்தினாலேயே பிரம்மதேவரால் கர்ப்போதக சாய விஷ்ணுவை காண முடிந்தது. மேலும் அவரது உணர்வின் அடிப்படையில் அவரால் பகவானை அவரது உண்மை நிலையிலேயே புரிந்து கொள்ளவும் முடிந்தது. பகவானின் ஒப்புயர்வற்ற எழில் மற்றும் வளத்தினை கண்டு பிரம்மதேவர் முழு திருப்தி அடைந்ததோடு அவருக்கு இணையாக எதுவுமே இல்லை என்பதையும் ஒத்துக்கொண்டார். தவத்தினால் மட்டுமே ஒருவனால் பகவானின் எழிலையும் வளத்தையும் போற்ற முடியும். அவரது எழிலுடனும் வளத்துடனும் ஒருவன் அறிமுகப்படுத்தப்படும் பொழுது அவன் நெடுங்காலத்திற்கு மற்றொன்றினால் கவரப்படுவதில்லை. இது பகவத்கீதையிலும் பரத் திருஷ்டுவா நிவர்த்ததே என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பகவானின் எழில் மற்றும் வளத்தினை காண்பதற்கு சிறிதும் முயற்சி செய்யாத மூட மனிதர்கள் இங்கு பிரம்மதேவரால் கண்டிக்கப்படுகின்றனர். ஒவ்வொரு மனிதனுக்கும் இவ்வறிவினை பெறுவதற்கான முயற்சியானது தவிர்க்க முடியாத ஒன்றாகும். அவ்வாறு அவன் முயற்சி செய்யவில்லையெனில் அவனது வாழ்க்கை பாழானதாகும். தமது ஜட புலன்களுக்கு மட்டும் எவையெல்லாம் அழகு மற்றும் வளமானதாக தோன்றுகிறதோ அவற்றை அனுபவிக்கும் உயிர்கள் காக்கைகள். காக்கை எப்பொழுதும் குப்பை கூளங்களில் உள்ளவற்றை பொறுக்குவதிலேயே ஈடுபட்டிருக்கும். அவற்றுடன் அன்னப்பறவைகள் கலந்து காணப்படுவதில்லை. அவைகள் சுற்றிலும் கனிமரங்கள் நிறைந்திருக்க தாமரை மலர்கள் பூத்து குலங்கும் தடாகங்களிலேயே இன்புறுகின்றன. காக்கைகளும் அன்னங்களும் ஐயத்திற்கிடமின்றி பறவை இனத்தைச் சேர்ந்தவைகளே. ஆயினும் பண்பினால் அவை ஒன்றல்ல.